ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே டுடே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் கிளவுடில் சப்போஸ் நம்ம பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஓகே, we are having application. So application வந்து just we are deploy the application. Okay, in the deploy the application on application server. Okay, application server இல்லாட்டி web server, web application na web server or application server. And we are pointing to the database வந்து database server, DB server. ஓகே இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து as usual நீங்க AWS போனீங்க அப்படின்னா AWSல each region, AWS உங்களுக்கு தெரியும் region and அதுல வந்து availability zone. ஓகே, இப்போ ஒவ்வொரு ரீஜனும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயின் டேட்டா சென்டர், அதுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் டேட்டா சென்டர். இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டா ஒரு விபிசி வச்சிருக்காங்க. டிஃபால்ட் விபிசி இஸ் நத்திங் பட் நம்ம எப்படி சொல்ல போலாம், நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒரு சப்போஸ் கம்பெனி வந்து நாலஞ்சு பிரான்ச் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அந்த ரீஜனுக்குள்ள வந்து ஒரு 3 பிளாக் HDB 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் HDB 3ன்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு HDBலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க். ஸோ அப்போ வந்து மெயினாக வந்து நம்மளுடைய பிரான்ச், நம்மளுடைய ரீஜன் வந்து டிஃபால்ட் விபிசி ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஓகே, டிஃபால்ட் விபிசினா ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு HDBக்கும் என்டையர் பிரான்ச் வந்து ஒரு நெட்வொர்க். அதுக்குள்ள ஒவ்வொரு HDBயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா சென்டர் வந்து டிஃபால்ட் விபிசி, இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா சப்நெட் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து சப்நெட்னு சொல்லிட்டு ஏற்கனவே அசைன் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி அசைன் ஆகுது அப்படின்னா நம்ம ஐபியில தான் வருது. பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. பிரைவேட் ஐபி, பிரைவேட் அண்ட் பப்ளிக்னு இருக்கு. ஓகே, இப்போ பிரைவேட் ஐபி வந்து மாறுறது கிடையாது. பப்ளிக் ஐபி வந்து பர்டிகுலரா மாறும். ஏன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஐபி வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி போகணும்னா நம்ம வந்து தனியாக ஸ்டாட்டிக் ஐபி போகணும். ஸோ இந்த பப்ளிக் ஐபி வந்து கீப் ஆன் சேஞ்ச். ஏன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நம்ம ஈஸி டு மெஷின் ஒவ்வொரு சர்வீஸும் நீங்க ஈஸி டு மெஷின் ஆகட்டும் இல்லை ஈஸி டு மெஷின் வந்து அசைன் பண்ணும்போது ஒரு ஐபி அசைன் ஆகும். பூல் ஆஃப் ஐபில இருந்து தான் ஒரு ஐபி எடுத்து அந்த ஈஸி டு மெஷின் வந்து அசைன் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது கீப் ஆன் சேஞ்ச் ஆகும். இது வந்து டிஃபால்ட். இப்போ எங்க வந்து நம்ம கஸ்டமைஸ் விபிசி உடைய தேவை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஃபார் கஸ்டமைஸ் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we are doing like this, ஒன்று அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ணாம எனக்குன்னு, அதாவது நம்ம ஐபி அவங்க அசைன் ஆகிற ஐபி தேவையில்லை, நான் வந்து கஸ்டமைஸ் ஐபி பண்ணிக்கிறேன்னா 10.10. இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து we are going for the separate VPC.
ஸோ இந்த செப்பரேட் விபிசி டிஃபால்ட் விபிசி இல்லாம செப்பரேட் விபிசி போறதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகாது, நம்மளுடைய ஐபி வந்து ஹைட் ஆயிடும். ஐபி வந்து ஹைட் ஆயிடும். ஒன்று, வெளியே வந்து பப்ளிக்கா வந்து ஹேக் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அசியூம் பண்ண முடியாது. ஒன்று. செகண்ட் வந்து ஐ கேன் டு த மோர் செக்யூரிட்டி. மோர் செக்யூரிட்டினா இப்போ இந்த அப்ளிகேஷன் சர்வரோ இல்லை வெப் சர்வரோ இதை மட்டும் வந்து எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட். இதை வந்து டிபி சர்வர் வந்து பிரைவேட்ல நம்ம பேரா போட்டுருவோம். பிரைவேட்ல போடும்போது இட் ஹேவ் நாட் எங்கேயுமே இன்டர்நெட்ல எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகாது. இன்டர்நெட்ல எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ இதோடைய மெயின் டேட்டா வந்து டேட்டா பேஸ் சர்வர்ல இருக்கும். ஹேக்கரோ இல்லை வந்து வேற யாரோ அட்டாக்கரோ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மெயின் டேட்டா வந்து டேட்டா பேஸ் சர்வர்ல பிரைவேட்ல இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இங்க இருந்து பிரைவேட்டுக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்? எப்படி பிரைவேட்? ஏன்னா நீங்க வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும்போது இன்டர்நெட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். இப்போ இது வந்து பிரைவேட்டா இருந்துச்சுன்னா எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து NAT கேட்வே, NAT இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கான்செப்ட் வருது. அதை நம்ம உள்ள போய் பார்ப்போம். இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளால முடிக்க முடியலை அப்படின்னா லேட்டர் வந்து நம்ம அடுத்த வாரமும் நம்ம வந்து உட்காந்து பார்க்கலாம். ஓகே. மெயினா வந்து என்னுடைய இந்த செஷனுடைய தீம் வந்து என்னுடைய வந்து நான் வந்து ஓகே அது நம்ம ரெக்கார்டு. ஹலோ, இது கேட்கலையோ? பேச. ஹலோ, சார் பேசுற கேக்குதா? ஸ்பீக்கர்ல சொல்லுங்க. கேக்குது சார். ஸோ இப்போ வந்து விபிசி வந்து இப்போ ரீஜன் அந்த அவைலபிலிட்டி ஜோன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ இந்த ஐபியில் தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஐபிஎல்னா 0 to 255, 0 to 255, 0 to 255. ஓகே, அதாவது எப்படி வேணா போடலாம். 0 0 0. ஓகே, இதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 255, 255, 255, 255. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம விபிசி நீங்கள் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. நம்ம விபிசிக்கு வந்து கஸ்டமைஸ் விபிசிக்கு வந்து டிஃபால்ட் விபிசிக்கு வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் வித் 172 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே போயிடலாம். அமேசான் AWS. ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 0 to 255 வரைக்கும் நம்ம வந்து இந்த ரேஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 256 ஐபி வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 10.10.0.0/8 இதுனா மீனிங் என்ன? 10.0.0. ஓகே, இப்போ இதோடைய மீனிங் என்ன? இதோடைய மீனிங் என்ன? இதோடைய மீனிங் என்ன?
இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இது பண்ற மாதிரி சொல்றேன். சுருக்கமா சுருக்கம்ங்கிறேன். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றேன். சப்போஸ் புரியலன்னா தயவு செய்து கேள்வி கேளுங்க. ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்றோம். ஓகே. இப்ப அது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து சிஐடிஆர் அப்படிமோ. இந்த சிஐடிஆர் வாட் இஸ் சிஐடிஆர்? சிஐடிஆர்னா what is CIDR in AWS? CIDR na classless inter-domain routing. இன்டர் ரவுட்டிங், அதாவது ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைன் நம்ம வந்து டொமைன் நேம் யூஸ் பண்றோம், ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ரவுட்டிங் அதுதான் சிஐடிஆர் அட்ரஸ் அப்படின்ட்டு. கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் is a set of internet protocol standard that is used to create a unique identifier for network and individual devices. Okay, that is system is known as CIDR notation அப்படின்னா. இந்த CIDR தான் இது வந்து CIDR அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம டொமைன் நேம் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, ஸோ இது ஒரு 8 பிட், ஸோ 4 8 பிட்டு. ஸோ அதனால இது வந்து 32 பிட்டு, 32 பிட்டு நம்ம வந்து 32 பிட் டொமைன் நம்ம நான் சொல்றோம். அதுதான் IPv4 கான்செப்ட். அப்புறம் இதை வந்து நம்ம வித்தின் டொமைன் நேம் வந்து நம்மளால அக்கோமடேட் பண்ண முடியல அப்படின்னா இதுல வந்து நம்ம IPv6 வந்து கான்செப்ட் வந்துச்சு. IPv6 வந்து பாத்தீங்கன்னா 64 பிட். ஸோ இது வந்து எகைன் இதுக்கு போயிடும். நம்ம டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுட் 53 வரும்போது இது டீட்டெயிலாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இதுல நம்ம ஜம்ப் ஆக வேணாம், ஏன்னா இது வந்து ஆல் டுகெதர் வேற எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க டிஜிட்டுக்கும் பாத்தீங்கன்னா 8 பிட்டு 8 பிட்டு 8 பிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் 8ன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த இது மட்டும்தான் ஃபிக்ஸ்டு. இப்ப இது மட்டும் ஃபிக்ஸ்டு, அதாவது இந்த 10 போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஃபிக்ஸ்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we can change னா இப்ப இதுல வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 255 வரைக்கும் இதுல கொண்டு வரலாம். இதுல 0ல இருந்து ஆரம்பிச்சு 255, இதுல 0ல இருந்து ஆரம்பிச்சு 255 அந்த மாதிரி வரலாம். ஸோ இப்போனா இது மட்டும்தான் ஃபிக்ஸ்டு, இது மட்டும் இந்த ஒரு டிஜிட் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு 8னா. இப்ப 10.10.னா இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ்டு, இந்த ரெண்டும் இந்த 8ம் இந்த 8ம் இந்த ரெண்டும் வந்து இங்க இருந்து மாடிஃபை ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம வந்து விபிசில வந்து மெயினா வந்து நம்ம விபிசி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம 16-24 தான் போடுவோம். 16 வந்து எதுக்கு போடுவோம் அப்படின்னா ரீஜன் ஒரு விபிசி வந்து ஒரு விபிசி நான் கஸ்டமைஸ் விபிசி அப்படின்னா பண்ணா இப்படிதான் போடுவேன். 10.10.0.0/16. சார் இது புரியலன்னா தயவு செய்து கேளுங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். புரிஞ்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் நாட் கஷ்டமான சப்ஜெக்ட், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா புரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியலன்னா தயவு செய்து கேளுங்க, பேசுங்க. நீங்க சேட்டு கூட பண்ண வேணாம், பேசுங்க. ஏன்னா கம்மியான ஆளு தான் இருக்கும் நம்ம. இப்ப இது புரியுதுங்களா? இப்ப இந்த ரெண்டுமே வந்து இதாகும். ஓகே, இப்போ ஒரு விபிசினா இப்படிதான் போடுவோம். அதுல வந்து சப்நெட் அப்படின்னா இதுல வர சப்நெட்டுக்கு வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா எப்படி போடுவோம் 10.10.0. இப்போ 1.0 அப்படின்னா போட்டு 24 போடுவோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுமே பிக்ஸ்டு, இந்த ஒண்ணு மட்டும்தான் சேஞ்ச். இந்த ஒண்ணுனா எவ்வளவு வரைக்கும் 0ல இருந்து 255 வரைக்கும் இது வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது சப்நெட்டுக்கு போடுவோம். ஓகே, இப்ப செக்யூரிட்டி இதுல வந்து செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு நீங்க பர்டிகுலர் ஐபி, இந்த ஐபில மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்டர் பண்ண முடியும் அப்படின்னு போடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி போடுவீங்க 32 போடுவீங்க. ஸோ வாட் இஸ் 32 மீனிங் இஸ்
இதுவும் ஃபிக்ஸ்டு, இதுவும் ஃபிக்ஸ்டு. இப்ப இதுவும் ஃபிக்ஸ்டு, 3ம் ஃபிக்ஸ்டு, 4ம் ஃபிக்ஸ். இப்ப இதுல வந்து 200 எப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளுடைய ஐபின்னு வைங்க. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ வாட் இஸ் கரண்ட் மை ஐபி, மை ஐபி. இப்போ என்னுடைய மெஷினுடைய ஐபி என்ன? என்னுடைய மெஷினோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பப்ளிக் ஐபி 106.51 இது. இப்போ இதை இங்கே போடும்போது நீங்க எப்படி போடுவீங்க? அதாவது இதுல செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு நீங்க இந்த மெஸ்ஸில் இருந்து மட்டும்தான் ஒரு EC2 மெஷினை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணேன்னா நான் எப்படி போடணும் அப்படின்னா இப்படிதான் போட்டாகணும். ஏன்னா இந்த 4மே பிக்ஸ்டு, இது இஸ் நத்திங் இஸ் சேஞ்ச். இந்த 4மே பிக்ஸ்டு. ஸோ அதனால 32 அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் புரியலன்னா கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொன்னது? ஆனந்த் சார், ஜலஜா, சுதாகர் 3 பேருக்கும் புரியுதுங்களா இது நான் சொன்னது? ஹலோ. ஓகே சார். இல்ல அதான் விபிசியோட ரீஜனுக்குள்ள சப்நெட் இருக்கு. சப்நெட்ல வந்து அதுக்குள்ள இருக்க டொமைன்ஸ்ல கனெக்ட் பண்றது தான் வித்தின் த லிமிட் கொடுத்துருக்காங்க சப்நெட்ல. கரெக்ட். இப்ப நீங்க 16 அப்படின்னா இருந்துச்சுனாலே இந்த ரெண்டும் தான் வேரியபிள் ஆகும். இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் 2 பிக்ஸ்டு. இப்ப 24னா ஃபர்ஸ்ட் 3 வந்து பிக்ஸ்டு, கடைசியில மட்டும்தான் வேரி ஆகும். இப்ப 32னா 4மே பிக்ஸ்டு, அதுல வந்து வேரி எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். இப்ப இது 8ன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 3மே பிக்ஸ்டு, இந்த ஒண்ணு தான் வேரியபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். ஏன்னா இது வந்து முன்னாடி நம்ம வந்து என்னன்னு தெரியாமையே முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 16னா ஏன் வருது, 24னா ஏன் வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துடும். ஸோ அதுக்காக தான் இது வந்து எகைன். ஸோ இப்போ வந்து ஒரு விபிசியில் வந்து நம்ம கஸ்டமைஸ் விபிசி பண்ணுறோம். அப்படி ஒரு என்டையர் கம்பெனிக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் விபிசி AWSக்கு அவங்க வந்து போகிறாங்க. AWSல வந்து நம்ம வந்து அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு விபிசி பண்ணுறோம். ஸோ அந்த விபிசி பண்ணோம்னா இங்கே சொன்ன மாதிரி தான் இந்த விபிசி இப்படி எடுப்போம். விபிசி எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் இந்த 10 to 10 வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். வித்தின் 0 to 255 வரைக்கும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இது வந்து விபிசிக்கு, இது வந்து சப்நெட்டுக்கு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து இதில் 0 வந்து 255 வரைக்கும் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இப்படி போடலாம். இந்த விபிசி வந்து ஸோ இதுல வந்து இதுல 1, அப்புறம் வந்து இதுல 2, இந்த மாதிரியே 255 வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இதுல இருந்து 255 வரைக்கும் பண்ணலாம். இப்போ ஒரு டொமைனுக்கு நம்ம வந்து ஒரு விபிசி அசைன் பண்ணாக்கா சப்நெட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்குமா, இல்ல நம்ம ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணுங்களா? நம்ம ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நான் இப்போ போய் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் காமிக்க போறேன். நான் இதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒரு எக்ஸசைஸ் காமிக்க போறேன். அப்போ வந்து இதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்படிதான் போட போறோம். நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் அங்க போட்டு உங்களுக்கு சொல்லலாம், அப்படிதான் சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸோ அது வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லுவோம் அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பாதி புரிஞ்சா கூட போதும். ஏன்னா அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்காக 16 இங்க வந்து 24 தான் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு அது காமிக்காம சொல்றதுனால பாதி தான் புரியும். நானே ஒத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் விபிசில ஒரு டொமைன் அசைன் பண்ண உடனே சப்நெட் இருக்கும். சப்நெட் வந்து டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்குதா இல்ல நம்ம தான் கொடுக்கணுமா? ஏன்னா ரவுண்ட் ராபின் மெத்தட்ல சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து 2 ஆன்சர் இருக்கு. டிஃபால்ட் விபிசிக்கு, அதாவது இவங்க யாரு AWS அசைன் பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது நம்ம டீலிங் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்னா நம்மளா நேம் கொடுக்கறது தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நம்ம தான் கொடுக்கணும். இப்ப நம்ம கொடுக்கும்போது இங்க வந்து 16, இங்க வந்து சப்நெட்டுக்கு 24 பின்ன கொடுத்தாதான்
கரெக்டா வரும். ஏன் அப்படி கொடுக்குறோம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்க 10.10 இங்கன்னா இங்க 1 2 3 இப்ப 255 வரைக்கும் வருது. இப்ப அடுத்து வந்து இது வந்து விபிசிக்கு. ஓகே, சப்நெட்டுக்கு இப்ப சப்நெட்ல வந்து ஒரு 2 சப்நெட் இருந்துச்சுன்னா வைங்களா, இந்த 2 சப்நெட் இருந்தா ஒரு சப்நெட்டுக்கு இந்த மாதிரி வரும். ஏன்னா இங்க 24னா சாரி, சப்நெட்ல வந்து இந்த ஒரு சப்நெட்டுக்கு இந்த மாதிரி வருது. ஏன்னா 24ங்கிறது இது மட்டும் தானே மாறுது, கடைசி டிஜிட். இப்போ இன்னொரு சப்நெட்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு சப்நெட்டுக்கு வந்து இப்ப இது மாறும் 1, ரைட்டுங்களா? இப்ப இங்க 1 சாரி, இது வந்து 0, இது மாறும், இது 1, இது 2, இது 255 எப்படி வரும்? ஸோ 2 டிஜிட் 2 சப்நெட் இருந்துச்சு அப்படின்னா இங்க 24 வேணும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இது இருந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு விபிசிக்கு வந்து எவ்வளவு ஐபி கொள்ளும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஐபி கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா 255 into 255. ஸோ கால்குலேட்டர் 250 not 255 சாரி 256, ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 0ல இருந்து ஆரம்பிக்கிறனால 256 into 256 into 256 பாருங்க எவ்வளவு. அதான் கரெக்ட் தானா? போட்டுக்கலாம். 65 இல்லையா? 65,536. Okay, power up of 256. பண்ணிட்டு ஓகே, இதுதான் கரெக்ட். ஓகே, எஸ் இதுதான் 65,536 வந்து உங்களுக்கு வந்து 65,536 ஐபி வந்து it can handle in 1 VPC. n நம்பர் ஆஃப் உங்களுக்கு இது இருந்தாலுமே வந்து n நம்பர் ஆஃப் சப்நெட் இருந்தாலும் இந்த 2 தான் இது பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த 2 டிஜிட் மட்டும்தான் மாறுது. இந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் நீங்க 0ல இருந்து 255 வரைக்கும் இதுல வந்து கொண்டு வர முடியும் 24ல போட்டீங்கன்னா. ஸோ 24 வந்து சப்நெட்டுக்கு, இது வந்து ஒரு விபிசிக்கு வந்து இந்த 16 இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 65,536 ஐபி வரைக்கும் நீங்க வந்து கேன் ஹேண்டில் இன் 1 விபிசி. ஓகே, இது கொஞ்சம் புரியுதுங்களா இல்ல புரியலையா சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு கூட நான் சொல்றேன், இல்லைன்னா நீங்க நம்ம இப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து எம்பிஏ அப்படிம்பாங்க, மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு. நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டரும் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாஸ்வேர்டு மட்டும் இல்லாம அடிஷனல் இது மாதிரி. ஸோ இப்போ நான் இங்க வந்துட்டேன். இங்க வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து ஒரு விபிசி இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ விபிசி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இங்க பாருங்க, ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு டிஃபால்ட்டா டிஃபால்ட் விபிசி இருக்கும். இது பாத்தீங்கன்னா 172 இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும்.
இது வந்து டிஃபால்ட் VPC given by the இங்க பாத்தீங்களா 16 இருக்கா? இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கா? 16 அப்படின்னா இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ்டு, இந்த 2 டிஜிட் மட்டும்தான் மாறும். ஸோ ஒரு VPCனால 16. இப்ப இதுல சப்நெட் டிஃபால்ட்ல இங்க பாருங்க, சப்நெட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டிஃபால்ட் சப்நெட் ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இங்க ஏன் 20 போட்டுருக்காங்க? இங்க 20 கொடுத்துருக்காங்கன்னா எப்பனா இங்க பாருங்க, இங்க வந்து 16 20 வருது. 20 கொடுக்கலாம். ஈவன் 20 இப்ப வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஈஸி தான். இப்ப இதோடைய ஓ மை காட் 172 தான் ஆரம்பிக்கும் டிஃபால்ட். இது ட்ரை பண்ண முடியாது. ஓகே, இது நான் இது பண்ணேன் 172 172.31.16.0.20 24 கொடுக்கறதுக்கு பதிலா 20 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் மீனிங்? அப்படின்னா இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிரகாரம் 24னா 24னா ஓகே, 24னா இது ஃபிக்ஸ்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு, செகண்ட் ஃபிக்ஸ்டு, தேர்ட் ஃபிக்ஸ்டு, இந்த 4 மட்டும்தான் மாறும். ஏன்னா இந்த மூணுமே இது 8, இது 8, இது 8, 24. இந்த மூணுமே ஃபிக்ஸ்டு. இந்த 4 மட்டும்தான் மாறும். இது 0ல இருந்து 255 வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 24க்கு போல 20 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட் மீனிங் இஸ், இந்த இதுல வந்து பாதி, இதுல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 8ல வந்து பாதி வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறாங்க. இந்த 3வது டிஜிட்ல வந்து so this is 8 fixed plus 8 fixed. Instead of 8 fixed here 4 fixed அப்படிங்கிறாங்க. 4 வந்து ஃபிக்ஸ்டுங்க. ஸோ 8 16 16 4 20. இந்த 3வது டிஜிட்ல இதுதான் ஃபிக்ஸ்டு, 4 தான் ஃபிக்ஸ்டு. அப்படின்னா வாட் இஸ் தட் மீனிங் இஸ், அவுட் ஆஃப் 0 to 255, அதாவது தட் இஸ் 256ல வந்து 256 டிவைடட் பை 2 1 2 8 128. அது வந்து here is you can utilize. இந்த 3வதுல வந்து இவ்வளவுதான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நாட் கம்ப்ளீட் 256 யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த 3வதுல வந்து 128 ஐபி இது வரைக்கும் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க 20 போட்டிருக்காங்க. சார் புரியுதுங்களா? இது ஏன் இப்படி 20 போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம பண்ணும்போது 24 போட்டுக்கலாம், 20 போட்டுக்கலாம். ஸோ 20 போட்டா என்ன மீனிங் என்னன்னா, இந்த 3வதுல வந்து பாதி தான் உங்களுக்கு அலவுடு, மீதி பாதி வந்து ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மீனிங் வருது. ஓகே, இப்போ வந்து இங்க ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட் இருக்கு. ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி 172 பாக்குறீங்களோ இதெல்லாம் டிஃபால்ட் விபிசி. நம்ம யூஸ்வலா வந்து ஒரு அப்ளிகேஷனை ஏதோ ஒன்று பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ நம்ம வந்து டிஃபால்ட் விபிசி தான் பண்ணுவோம். பட் கம்பெனில வந்து டிஃபால்ட் விபிசி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்பெனில ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, டிஃபால்ட் விபிசி வந்து நார்மலா வந்து ஒரு நார்மல் யூசர் பண்றதுக்கு. என்டர்பிரைஸ் லெவல்ல போகும்போது அவங்களுக்குன்னு தனி விபிசி, அவங்களுக்குன்னு தனி பிரைவேட் சப்நெட், பிரைவேட் பப்ளிக், பிரைவேட் என்சிஎல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க செக்யூரிட்டி குரூப் என்னன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் என்சிஎல்? என்சிஎல் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படிமோ. இங்க பாருங்க, NAT Gateway நெட்வொர்க் ஏசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நெட்வொர்க் ஏசிஎலுக்கு வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ், அவுட் பவுண்ட் ரூல்ஸ். ஓகே, இதை நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா செக்யூரிட்டி குரூப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப் வந்து ஒன்லி பவுண்டரி வித் ஈஸி டு மெஷின். ஈஸி டு மெஷின் தான் பவுண்டரி. ஸோ ஈஸி டு மெஷின் வந்து அக்சஸ் அலௌடு மட்டும்தான் அவன் வந்து பேசும். ஆனா நெட்வொர்க்கு இது வந்து விபிசி, அதாவது நெட்வொர்க் லெவல்ல வந்து
அலௌட் அண்ட் டெனிடு. இங்க வந்து ரெண்டுமே பண்ணிக்கலாம், டெனியும் பண்ணிக்கலாம். அதான் மெயின் டிஃபரன்ஸ். இது வந்து இப்ப இன்டர்வியூல எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சா போதும், சர்டிபிகேஷன் வாங்கியிருந்தா போதும் அப்படிங்கிறத அந்த லெவல்ல இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சிருக்கணும், சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கணும், ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ நெட்வொர்க் ஏசியில் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அக்சஸ் பண்றது வந்து நீங்க எப்படி டெனி பண்ணுவீங்க? இப்போ அது செக்யூரிட்டி குரூப்ல பண்ணுவீங்களா, நெட்வொர்க் இதுல நெட்வொர்க் ஏசிஎல்ல பண்ணுவீங்களா, என்சிஎல்ல பண்ணுவீங்க, நெட்வொர்க் ஏசிஎல்ல பண்ணுவீங்களா, இல்ல வந்து செக்யூரிட்டி குரூப் பண்ணுவீங்க, என்ன பவுண்டரி, இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து எப்படி ரொம்ப செக்யூர்டா ஸ்கேலபிளா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க, எப்படி விபிசி வந்து என்ன பண்ணுவீங்க, விபிசி பேரிங்னா என்ன, டிரான்சிஸ்டர் கேட்வேனா என்ன, இது எல்லாமே வந்து இப்ப இன்டர்வியூல வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிட்டில் பிட் அட்வான்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப பேர் மார்க்கெட்ல வந்ததுனால முன்னாடி மாதிரி நார்மல் கொஸ்டின்லாம் அவங்க கேட்கவே கிடையாது, ரொம்ப ரொம்ப டீப்பா வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நமக்கும் வந்து இப்போ அடுத்து படிக்கும் போது வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீப்பாவே உள்ள வந்து போகும். ஓகே, ரைட். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to do the one ஒரு இது பண்ண போறோம், ஒரு பப்ளிக் கனெக்ட் பண்றது மட்டும் பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் யூடியூப்ல போடலாம்னு இருக்கேன். அதுக்காக நான் மேக்ஸிமம் அந்த இது பண்ணும்போது நான் இது பண்ணிடுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, சொல்லுங்க. ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கா? ராஜு சார் உங்களை தான். ஹலோ. ஆமா சார். சரிங்க சார். சூப்பரா இருக்கு சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஓகே, ரெக்கார்டிங். ஓகே, சரி. இப்போ வந்து ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to create the another one VPCல வந்து we are going to privateனா is not a public, only for the privateனா is not exposing to the internet. அதுதான் நம்ம செக்யூரிட்டி மோர் செக்யூர்டு என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ணோம்னா, இங்க வந்து we are going to create the EC2 வந்து இங்க EC2 இதை வந்து இங்க வந்து டேட்டாபேஸ் நம்ம கீப் அப் பண்ணுவோம். இந்த EC2 வந்து டேட்டாபேஸ் டிபி. ஸோ டிபியை இது பண்ணும்போது now you cannot access this DB directly from the internet. இன்டர்நெட்ல இருந்து வராது. ஏன்னா த்ரூ இது மூலியமா தான் வரும். ஸோ இது மூலியமா வரும்போது here only the concept is coming, network address translation, NAT instance or NAT gateway அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ இதுக்கும் பிரிட்ஜ் பண்றதுக்கு தான் கான்செப்ட் என்னது, நெட்வொர்க் அக்சஸ் நெட்வொர்க் அக்சஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நெட்வொர்க் டிரான்ஸ்லேஷன்னா நேட் கேட்வே அப்புறம் நேட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டு இருக்கு. நம்ம இப்ப பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்ல இதோட இது பண்ணனாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய இது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எப்படி கன்டினியூ பண்ணாலும் இது அதை காமிச்சிட்டு நான் முடிப்பேன். எப்படி உங்களுடைய சாய்ஸ் சொல்லுங்க. இப்ப இதோட போதுமா இல்ல அதுவும் காமிக்கவா? நேட் காமிச்சுங்க சார், நேட் பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஓகே சரி. இப்போ வந்து நம்ம again coming to here இதை போட்டுருவோம். சாரி, ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப சாரி. ஓகே, ஸோ coming here your VPC my VPCல இருக்கு. ஸோ subnet, this is another one subnet, create subnet my VPC private sub.
sub VPC எதை எடுக்கிறோம் again my VPC தான் எடுக்கிறோம் 10.10.0.16 இருக்கு இங்க availability zone first A வந்து public எடுத்துட்டோம் so 1B வந்து private எடுக்கிறோம் 1B க்கு private எடுக்கிறோம் எப்படி கொடுக்கிறோம் 10.10.0.024 okay create CIDR overlap existing subnet அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இதுதான் ஏற்கனவே இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நவ் we need to give 1 எப்படி கொடுக்கணும் ஸோ இது வந்து it will take 24 இது புரியுதுங்களா ஏன்னா இது ஏன் ஓவர்லாப்னு சொல்லுச்சுன்னா பிகாஸ் ஓவர்லாப் வந்து இதுக்கு வந்து ஏற்கனவே 0.0 தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதே கொடுத்தோம்னா இது வந்து ஓவர்லாப் ஆயிடுது ஸோ we are giving the 1 இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஏன்னா இங்க வந்து 3 வந்து ஃபிக்ஸ்டு ஸோ இது 1 இதுக்கு வந்து 0 அப்படின்னு கொடுத்துரும் ஸோ இது வந்து பிரைவேட் ஓகே பிரைவேட் சப்நெட் பண்ணாச்சு கிரியேட் டு செக்யூரிட்டி குரூப் ஓகே இப்போ செக்யூரிட்டி குரூப் அகைன் வந்தோம்னா செக்யூரிட்டி குரூப் பண்ணும்போது வேணாம் அப்படி பண்ண வேணாம் நம்ம இப்போ இதுக்கு பண்ணிட்டோம் இப்போ பிரைவேட்டுக்கு வந்து ஒரு ஈஸி டு மெஷின் பண்றோம் ஓகே இப்போ இது எங்க இந்த சப்நெட் எங்க இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா திஸ் சப்நெட் இஸ் அட்டாச்டு வித் இதுதான் திஸ் சப்நெட் இஸ் அட்டாச்டு வித் மை பிரைவேட் மை விபிசி தான் இந்த பிரைவேட் இது வந்து ஸோ இங்க கிளிக் பண்ணா எங்க போகுது பாருங்க மை விபிசிக்கு தான் போகுது ஸோ ஐ ஆம் ஸ்ட்ரைட் அவே கம்மிங் டு ஈஸி டு மெஷின் லான்ச் இன்ஸ்டன்ஸ் எகைன் அதே தான் இது எடுத்துக்கிறேன் ரெட் கட் எடுத்துக்கிறேன் T2 மைக்ரோவேவ் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே பாருங்க மை விபிசி திஸ் இஸ்னா பிரைவேட்டுக்கு எடுக்கிறேன் பிரைவேட்டுக்கு இங்கே பாருங்க பிரைவேட் திஸ் நீட் டு பி அண்டர் த பிரைவேட் சப்நெட் பட் see here subnet setting is disabled because இதை வந்து நம்ம வந்து அங்கே வந்து பிரைவேட்டுக்கு எடுத்ததுனால ஸோ இட் சுட் பி அ பப்ளிக் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து இங்கே வந்து வராது அதுக்கு பல வந்து என்ன பண்ணணும் டிசேபிள் பண்ணிடணும் ஏன்னா ஆட்டோ அசைன் அதுக்கு இது கம்ப்ளீட்லி பிரைவேட் இந்த பிரைவேட் தான் வர மாதிரி ஸோ ஆட் ஸ்டோரேஜ் இப்போ அவங்க அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வித் ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் லார்ஜ் இன்ஸ்டன்ஸ் should go okay private subnet should go only the private IP okay இப்போ இதெல்லாம் ஓகே ஆட் டேக் நேம் மை விபிசி பிரைவேட் லனக்ஸ் ஓகே பிரைவேட் லனக்ஸ் அது லனக்ஸ் இது பண்ண போறோம் டிபி தான் நம்ம இது பண்ண போறோம் ஸோ செக்யூரிட்டி குரூப் எஸ்எஸ்ஹெச்ல கனெக்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் வந்து கஸ்டம் டிசிபி ஐபி இதுல வந்து ஆல் ஐசிஎம்பி ரூல் ஓகேனா ஏன்னா இதுல நம்ம கனெக்ட் பண்றது வந்து பார்த்தாகணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆல் ஐசிஎம்பி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஸோ இது கொடுக்கணுமா 80 கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் ஏன்னா 80ல வந்து இங்க இருந்து இப்படியா இது கரெக்ட் கிடையாது ஃப்ரம் ஆல் ஐசிஎம்பி அலோ எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஆல் ஐஎம்பி ஆல் டிராபிக் விபிசி சிஐடிஆர் ஃப்ரம் இங்க இருந்து மட்டும்தான் பண்ணோம் for public API allow SSH from your VPC private IP. So எங்க இருந்து is a custom எங்க இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா 10 dot இங்க இருந்து 24 எஸ் ஸோ இங்க இருந்து மட்டும்தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணணும் இதே போட்டுடலாம் 16 போட்டுடலாம் ஏன்னா 16 இங்க இருந்து மட்டும்தான் வேற எங்க இருந்தும் பப்ளிக்ல இருந்து நீங்க வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது ஓகே HTTP தேவையில்லை இருந்தாலும் ஓகே இப்ப இது புரியுதுங்களா எங்க இருந்துன்னா இந்த மெஷின் வந்து இங்க இருந்து மட்டும்தான் பண்ண போறோம் வேற எங்க இருந்தும் கிடையாது ரிவ்யூ அண்ட் லான்ச் பண்றோம் அதே 000 லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஸோ இப்போ பாருங்க வியூ இன்ஸ்டன்ஸ்
my VPC private Linux DB னா போடலாம். ஓகே private னா போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. DB தான் எல்லாம் பண்ண போறோம். private. ஸோ இது ரன்னிங் ஆகுது. இங்கே பாருங்க, இது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ பப்ளிக் எக்ஸ்போஸ். பப்ளிக் எக்ஸ்போஸை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்க இதுல கனெக்ட் பண்ண முடியுமானா இதுல கனெக்ட் பண்ண முடியாது. இதுல வந்து ஏன்னா பப்ளிக் இருந்தாதான் இந்த பட்டியலை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இப்படி இருக்கிறனால யூ நீட் டு கனெக்ட் த்ரூ த இந்த பப்ளிக் இது பண்றோம் இல்லையா, அங்க வந்து நீங்க வந்து பண்ணி ஆகும். ஸோ instance to public private IP launch instance B private subnet should have only private connect easy to A over public IP SS permission create ஒரு SSH. ஓகே இது வந்து modify permission. ஓகே இது வந்து எப்படியோ கனெக்ட் பண்ணுவோமே அது. ஓகே அது நான் VPC இல்லையா, உள்ள இங்கே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எப்படி SSH DB சர்வர் IP அண்ட் கீ PM. ஓகே இதுதான் அதோடைய இது. ஓகே இப்போ வந்து so now we are coming to here. ஓகே கொஞ்சம் பேர் சரி restart எப்படி பண்றது? ஓகே ஓகே உங்களுக்கு தேவையில்லை என்ன. Okay, this is okay. So we are sudo su. Okay, இப்போ வந்து ping 10.0.1.135 0.1.135. ஸோ இங்க வந்து என்ன பிங் ஆகுதா? பிங்கு ஆகாது. ஏன் பிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஓகே ICMP login to web server பட்டி DB server. Okay, now we need to do என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே BI இந்த பப்ளிக் PM00 அங்க இருக்கு. டவுன்லோட்ஸ் 0.0.0.0 PM ஃபைல். ஓகே எத்தனை ஜீரோ?
2 3 4 5 6 so 3 4 5 6 PM. Okay, I paste here. Okay, right. So WQ. So VILS போட்டோம்னா இது வந்துருது. I think CH mode 600 மாத்திடலாம். CH mode 600 00 PM. Okay, now how to we connect with the private? So private connect பண்றது வந்து SSH EC2 hyphen user at the rate of another 10.1 sorry I forgot 10.1.135 1.135 yes IP PE. Okay. What is wrong in this security group? It should come இதெல்லாம் கரெக்ட் தான். ரூட்டிங் டேபிள் கரெக்ட் ஆனதா சார் இது இங்க பிங் ஆகும் இல்லையா? ரூட்டிங் டேபிளுக்கு இதுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகே கரெக்ட். Yes. 1 minute. Okay, create routing table attached to VPC, create route table, modify assign. So create instance, இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் வந்துருச்சு. So create instance DB server private. Okay, MySQL இல்ல, all ICMP. Okay, all ICMP. Okay. Now, okay, இப்போ இது கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். இது அட்லீஸ்ட் பிங் ஆச்சு ஆகணும். ஓகே, ரவுட்டிங் டேபிளுக்கு பதிலாக தான் இல்லை, இங்கே வந்து ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி கொண்டு வரணும். அதான் நெட்வொர்க், இது நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ நெட்வொர்க் இன்ஸ்டன்ஸ் NAT இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி NAT கேட்வே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பிங் ஆகணும். கனெக்ஷன் டைம் அவுட்னு சொல்லிட்டு வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ப்ராப்ளமாக இருக்காது. எனக்கு இந்த ஒரே ஒரு இது மட்டும் செக் பண்ணிக்கிறோம். EC2 மிஷின் பிரைவேட் இதில் வந்து ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் NACL அந்த இது அலோவ் பண்ணுமா? இல்லை, அது டிஃபால்ட்டாக வந்துடும். செக்யூரிட்டி குரூப் ஏகப்பட்ட இருக்கப்பா.
instance private security group எங்க இருக்கு security launch wizard இங்க தான் எனக்கு டவுட்டா இருக்கு this is I think it's not the correct info custom ICMP role IP 1. series கொடுக்கணுமா 0.0 ஓகே ஏன்னா இந்த இதுக்கு தான் போடுறோம் அது அதனால வந்து இந்த VPC ரூல்ல தான் இருக்கு இங்க ICMP ரூல் இங்க 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க ஓகே ஓகே திஸ் இஸ் கஸ்டம் ICMP ரூல் கிடையாது இது போட்டிருக்கோம் இப்போ வந்து வரும் இங்க வருது பாருங்க ஸோ அதுதான் அலோவ் பண்ணலாம் ஓகே ஸோ நவ் இப்போ வந்து எங்க போயிட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் கோயிங் இன் unprotected private key file okay now we can a little bit move இதை வந்து இப்படி பண்ணிடுவோம் 10 data control D so இப்போ we are in the control C there are stop இப்போ எங்க இருக்கும் நம்ம this is original okay இப்போ வந்து பப்ளிக்ல தான் இருக்கும் so பப்ளிக்ல இருந்து we are going to privateல லாகின் ஆனா permission I need public key load key நம்ம வந்து பிரைவேட்டுக்கு போயிட்டோம் இப்போ பிரைவேட்டுக்கு போயிட்டோம் ஸோ இங்க வந்து sudo su ஓகே இது வந்து பிரைவேட் this is a public see this is a public 242 வந்து public now we are entering into the private so now you can go into install MySQL okay see nothing was happened okay. should not know red hat update update ஆகுதா இல்ல ஆகுது சார் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஆகல இல்ல ஆயிட்டு இருக்கு செக் பண்ணு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெபாசிட்டரி செக் பண்ணிட்டு அப்புறம் இன்ஸ்டால் ஆகும் இல்ல இப்படி ஆக கூடாது இல்லையா ஏன்னா இட்ஸ் நாட் எரர் சி ரெப்போ வந்து ஆகலன்னு தான் சொல்லுது ஓகே ஓகே காட் இட் பிகாஸ் ICMP ரூல் இது பண்ணிருக்கோம் இல்லையா சோ செக் பண்றது நமக்கு காமிக்குது சரி ICMP வந்து வாட் என்ன நடக்குதோ அதை வந்து காமிக்கும் கரெக்டா ஆனா இது வந்து செக் பண்றதா நமக்கு காமிக்குது பட் இஸ் unable to fail to synchronize catch இங்க பாருங்க அந்த ரெப்போல இருந்து எடுக்க முடியலதான் காமிக்குது உங்களுக்கு சோ now we need to have the இங்க பாருங்க எரர் தான் வருது ஆக்சுவலா அப்டேட்னா அப்டேட் ஆயிருக்கணும் ரைட்டா ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி பிரைவேட் ஸோ பிரைவேட்ல வந்து இட்ஸ் நாட் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட் பட் அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் எனி டிபி வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஏன்னா டிபி இங்க தான் நம்ம வந்து ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னா இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து NAT கேட்வே இல்லாட்டி NAT இன்ஸ்டன்ஸ் வந்து தேவை ரெண்டு கான்செப்ட் வருது இங்க வந்து NAT இன்ஸ்டன்ஸ் அண்ட் NAT கேட்வே இப்போ NAT இன்ஸ்டன்ஸுக்கும் NAT கேட்வேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா NAT இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இங்கே போயிட்டு ஒரு செப்பரேட்டா இதாவே அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் வந்து நான் வந்து இந்த பிரிட்ஜ் கொண்டு வர்றதுக்காக ஏன்னா இது கம்ப்ளீட்லி பிரைவேட்
ஸோ ப்ரைவேட்டுக்கு வந்து இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் ஆகாது. பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு கிரியேட் இன்ஸ்டால் த டிபி. டிபிலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும்? நெட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வேல இருந்தால் தான். ஸோ இது வந்து நம்ம செக்யூரிட்டிக்காக கம்ப்ளீட்லி ப்ரைவேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நவ் டு பிரிட்ஜ் பிட்வீன் தீஸ் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு 2 இருக்கு. ஒன்று வந்து இதுதான் பிரிட்ஜ். ஸோ இதுதான் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ 2 இருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ், அனதர் வந்து பழைய மெத்தட் வந்து NAT இன்ஸ்டன்ஸ், நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கேட்வே கிரியேட் பண்ணலாம். கேட்வே இஸ் அ சர்வீஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ EC2 போயிட்டு இது இன்னொரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா NAT அப்படின்னு சொல்லிட்டு போடணும். NAT இன்ஸ்டன்ஸ். ஓகே, மார்க்கெட் பிளேஸ்ல வருது இல்லையே? ஓகே, சரி, கம்யூனிட்டியில வரும். இங்க பாருங்க NATன்னு வருதா? இப்ப NAT அமேசான் NAT இது வந்து NAT இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்போஸ் T2 மைக்ரோ. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன். இங்க பாருங்க, மை விபிசியில் பப்ளிக் எடுத்துக்கிறோம். ஸோ இஸ் அ எனேபிள். ஏன்னா இது எனேபிள் ஆயிருக்கணும், அப்பதான் இந்த NAT இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இது சூசல் எப்படியே இருக்கட்டும். ஸோ நேம் NAT இன்ஸ்டன்ஸ் NAT. ஓகே, NAT கொடுக்கலாம். NAT செக்யூரிட்டி குரூப்ஸ் அகைன் வந்து பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ திஸ் இஸ் மை விபிசி இல்லைனா செக்யூரிட்டி குரூப், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். ஸோ ரிவ்யூ அண்ட் லான்ச். இங்கே வரங்க, நெக்ஸ்ட் லான்ச். இப்போ வியூ இன்ஸ்டன்ஸ் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு யூ கேன் கிவ் த இங்கே ரவுட் டேபிள் போயிட்டு யூ கேன் இங்கே வந்து VPC வந்து ஸோ ரவுட்டிங் த்ரூ subnet route table. இங்க இன்னொரு route table பண்ணிட்டு you need to go to the you need to இது பண்ணணும். என்னது NAT இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து route table பண்ணணும். ஓகே, இப்போ பிரைவேட்ல போயிட்டு you need to do இந்த இன்டர்நெட் கேட்வே இருக்கு இல்லையா? திஸ் இஸ் பப்ளிக். ஓகே, சாரி, பிரைவேட்ல போயிட்டு you need to இந்த இன்டர்நெட் கேட்வே எடுத்துட்டு you need to give the table private router edit router. ஓகே, இங்க பாருங்க. இப்போ இதுல இருந்து you need to NAT instance network NAT
private my VPC private is a NAT instance. I think it's a NAT instance. Okay, 1 minute. இது பேர் இல்லையா? சரி. Okay, now we can go to the VPC. Routable private route. இங்க ரவுட்டுக்கு போயிட்டு எடிட் ரவுட்டு. இப்போ இதோட அடிஷனல் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த நவுட் இன்ஸ்டன்ஸ் சேவ் ரவுட்டு போட்டிங்கன்னா நவ் யூ கேன் இப்போ வந்து இதுக்கும் யுவர் பிரிட்ஜ் NAT இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கு வந்து நான் எதாவது இன்ஸ்டால் பண்ணணும் எதுவும் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ இட். இதை வந்து டூப்ளிகேட் செஷன். ஓகே, இது வந்து ப்ரைவேட்டில் இருக்கேன். ஸோ எஸ்எஸ்க்கு சாரி sudo su ssh ec2 -user @ 10.0 sorry 10.1.135 -i 456 pm. ஸோ இதுக்குள்ள போயிட்டேன், பிரைவேட்டுக்குள்ள போயிட்டேன். இப்போ இங்கே பாருங்க ஓகே sudo su install mysql. It should be do that. நான் இது கனெக்ட் பண்ணிட்டோம், இந்த ரவுட் டேபிளும் கனெக்ட் பண்ணிட்டோம். failed. What happened? NAT inside enable. Okay. My NAT enable source destination check enable. Okay, this need to be enabled. Okay, that is the problem. My NAT private NAT இது action எங்க இருக்கிற எங்கங்க எங்க சார் இன்ஸ்டன்ஸ் அந்த ஓகே இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ரைட் அங்க போய் ரைட் கிளிக் பண்ணி source destination check. நெட்வொர்க்கிங் வாங்க. Yes, this is enable. Mr. Disable enable. In private route 00 myNAT. Now try to install the MySQL. இது enable தான் பண்ணணும். Okay, this is on the NAT instance. Okay, இது ஏதோ இதுல இருக்கு. இப்போ NAT இன்ஸ்டன்ஸ் மேல வந்து இதுல வந்து லிமிடேஷன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் பிரிட்ஜ் பண்ணும்போது நம்ம T2 மைக்ரோ தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு தான் ரிசோர்ஸ் வந்து இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகும். அதுக்கு மேல வந்து இது வந்து எகைன் சார்ஜபிள். ஸோ இதுக்கு மேல வந்து we can go for the NAT gateway. NAT gateway வந்து இந்த தொல்லையே கிடையாது. NAT gateway வந்து just go for NAT gateway, create NAT gateway, அவ்வளவுதான்.
default my VPC subnet. So this is a public. Okay, my VPC இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு elastic IP மாதிரியே கிரியேட் பண்ணிது. So ஒரு elastic IP னா static IP. So create the edit route table. இங்க route table க்கு வந்து we are public. Okay, this is a route, edit route. இங்க internet public private private route need to be assigned to the NAT gateway. Right, route table private வந்து edit route. Instead of this, இங்க நான் instance பல என்ன பண்றேன் அப்படின்னா I will take the NAT gateway. So NAT gateway ஒன்று தான் இருக்கு. Save routes. So இப்போ வந்து நான் NAT instance வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு now insert update. இந்த ஆல் ICMP வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது இல்லைன்னா இதை காமிச்சிட்டு some settings வந்து ஏதோ மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு. private route try to okay, this is private subnet. Correct. Okay, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இங்கே வந்து ரவுட்டர்லாம் ஓகே. இந்த சப்நெட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் சப்நெட்டு நம்ம எது பண்ணலாம். இப்போ இது ப்ரைவேட் சப்நெட்டு இது பண்ணலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணோம்னா இப்போ இட் இஸ் கோயிங் டு நோ மேட்ச் ஆர்குமெண்ட், நோ பேக்கேஜஸ் இன் மேக் ஃபார் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால். இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணணுமா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் NAT இன்ஸ்டன்ஸ்லாம் இது ஒர்க் ஆகும். ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து இது எனேபிள் பண்ணலாம். இந்த இது வந்து சப்நெட் அசோசியேஷன் வந்து இல்லாமல் இருந்ததுனால அது வந்து திணறிக்கிட்டே இருந்துச்சு. என்ன நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வீஸ். ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து NAT கேட்வே, NAT இன்ஸ்டன்ஸ். சார் உங்களுக்கு புரியுதுங்களா சார்? உங்களுக்கு சலஜா ஒரு இல்லையோ? ஓகே, ஆனந்த் இல்லை. சரி, இது புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட இதை வந்து முடிச்சுக்கிருவோம். ஆக்சுவலாக வந்து ரியல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VPC பேரிங் எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு VPCலேருந்து இன்னொரு VPCக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு VPCலேருந்து VPC பேரிங்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு ஜஸ்ட் 2 or 3 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So again I am coming to இது